மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த உறுப்பினரின் மனைவியின் வீடு மீது துப்பாக்கிச் சூடு, வெளியான தகவல். பற்றி எரியும் வளைகுடா, இலங்கையின் தலையீடு அச்சுறுத்தலாக அமையுமா? ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். உலகின் அபாய பகுதியாக இலங்கை, ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானி காரியாலயம் வெளியிட்ட தகவல். ஈரானின் மற்றொரு கப்பல் 180 பணியாளர்களுடன் இந்தியாவில். வெடித்து சிதறும் ஈரானிய விமான நிலையம், அதிகாலையிலேயே இஸ்ரேல் சரமாரி தாக்குதல். இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிய அமெரிக்கா, மீட்கப்பட்ட ஈரானியர்களுக்கு சிக்கல். ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈரான் விடுத்த மிரட்டல், வெளியான தகவல். இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள், நாடாளுமன்றில் வெளியான தகவல். அமெரிக்காவின் முதல் அதிபயங்கர தாக்குதல், ஈரானில் விழுந்த PRSM ஏவுகணைகள் தொடர்வன விரிவான செய்திகள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான பட்டுவத்தி சாமரை என்பவரின் மனைவியின் வீட்டின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. ஜாயல புனித ஆனா வீதியில் அமைந்துள்ள குறித்த வீட்டின் மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இதில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த சந்தேக நபர்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையின் ஈடுபாடு பெரும் அச்சுறுத்தலாக அமையுமா என்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். நேற்று முன்தினம் திடீரென இடம்பெற்ற ஜனாதிபதி உரையின் போது ஊடகவியலாளர் ஒருவர் ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையின் தலையீடு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி, நாம் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமையவே செயற்பட்டு வருகின்றோம். இந்த சம்பவங்கள் எமது கடல் எல்லையிலேயே நடப்பதாக சிலர் கூறுகின்றனர். அவை உண்மையல்ல. ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் எமது கடல் எல்லைக்கு அப்பால், ஆனால் எமது பொருளாதார வலயத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்றது. அந்த பகுதியில் நடக்கும் விடயங்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அதை தமக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்ற மிகவும் கீழ்த்தரமான குறுகிய நோக்கத்துடன் செயற்படும் அரசியல் கட்சிகளே இவ்வாறான பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் நிலை உருவான போதும் அதை பயன்படுத்தி பொய் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. அதேபோல அமெரிக்கா பல நாடுகளுக்கு மேலதிக வரி விதித்த போதும் இவ்வாறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. டிட்வா சூறாவளியின் போதும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் பெருமளவான வீடுகள் முற்றாக அழிந்ததாகவும் பல பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டன. சர்வதேச ரீதியிலோ அல்லது உள்நாட்டிலோ அது இயற்கையர்த்தமாக இருந்தாலும் சரி, எந்தவொரு சம்பவத்தையும் தமக்கு சாதகமாக எவ்வாறு மாற்றுவது என்றே இந்த அரசியல் குழுக்கள் சிந்திக்கின்றன. இதுகுறித்து நாம் மிகவும் வருந்துகின்றோம். இது எந்த விதத்திலும் ஒரு தரப்பிற்கு ராணுவ ரீதியாக வழங்கப்பட்ட ஆதரவு அல்ல. எமது கடல் எல்லைக்கு அருகில் ஆபத்திலிருந்து பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு மனிதாபிமான நடவடிக்கை மாத்திரமே. நாம் ஏற்றுக்கொண்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைகளின்படி இது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை. இதேபோல பாதிப்புக்குள்ளாகும் எந்தவொரு தரப்பினருக்கும் நாம் இந்த நடைமுறையை பின்பற்றுவோம். நாம் ஹேக் உடன்படிக்கை மற்றும் நாம் கைச்சாத்திட்ட கடல்சார் வளங்கள் தொடர்பான உடன்படிக்கைகளுக்கு அமைவாகவே செயற்படுகின்றோம். உண்மையில் நாம் கைச்சாத்திட்டுள்ள சாதனங்களின்படி செயற்படவில்லை என்றால் அது கேள்விக்குறியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியர்களுக்கு இலங்கை ஒரு அதிக அபாயகரமான சுற்றுலா தளமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை கொழும்பிலுள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானி காரியாலயம் நிராகரித்துள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் உத்தியோகபூர்வ சுற்றுலா அறிவுறுத்தல் மட்டத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என உயர்ஸ்தானி காரியாலயம் குறிப்பிட்டுள்ளது. துல்லியமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சுற்றுலா ஆலோசனைகளுக்கு உத்தியோகபூர்வ ஸ்மார்ட் டிராவலர் இணையதளத்தை மாத்திரம் நம்பியிருக்குமாறு ஆஸ்திரேலிய பிரஜைகளிடம் அந்த அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் தெற்கு கடற்கரையில் IRIS தேனா சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு இந்திய அதிகாரிகள் ஈரானிய கடற்படை கப்பலை கொச்சியில் நிறுத்தி அனுமதித்ததாக அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன.
சர்வதேச கடற்படை மதிப்பாய்வை தொடர்ந்து கொச்சியில் இருந்தபோது கப்பலில் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதால் ஈரானிய கப்பலான ஐரிஸ் லாவன் கொச்சியில் நிறுத்த அவசர அனுமதி கோரி கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் இந்தியாவை அணுகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மார்ச் மாதம் 1 ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் கப்பலானது மார்ச் 4 கொச்சியில் நிறுத்தப்பட்ட பின்னர் அதில் 183 பணியாளர்கள் தற்போது இந்திய கடற்படை தளங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அண்மைய நாட்களில் இந்திய பெருங்கடலில் கடந்த நிகழ்வுகளுடன் தொடர்புடைய 3வது ஈரானிய கடற்படை கப்பலை இது உள்ளடக்கியிருப்பதால் இது கவனத்தை ஈர்த்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. மார்ச் மாதம் 4 இந்தியாவில் கடற்படை பயிற்சிகளில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது இலங்கையின் தெற்கு கடற்கரையில் இருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் சர்வதேச நீரில் ஈரானிய போர்க்கப்பலான IRIS தேனா அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலான டார்பிடோவால் மூழ்கடிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து 2வது ஈரானிய கப்பலான IRIS புஷேர் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதி கோரியது. இலங்கை தனது பணியாளர்களை வெளியேற்றி மனித விமானத்தை கருத்தில் கொண்டு கப்பலை திருகோணமலைக்கு நகர்த்தியமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது சனிக்கிழமை அதிகாலை வான்வெளி தாக்குதல்கள் நடந்ததாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் மற்றும் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள ஒரு காணொலியில் மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் தீ பற்றியிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக இஸ்ரேல் ராணுவம் தெஹ்ரான் மீது புதிய தாக்குதல்களின் அலைகொன்றை தொடங்கியுள்ளதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஈரான் பதிலடி நடவடிக்கையாக டெல் அவீவ் நகரை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியதாக ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கத்திற்கு தாங்கள் காவலில் உள்ள ஈரானிய கடற்படை வீரர்களை ஈரானுக்கு மீண்டும் அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த புதன்கிழமை இந்திய பெருங்கடலில் IRIS டேனா என்ற ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்கி மூழ்கடித்தது. இந்த தாக்குதல் காலி நகரத்தில் இருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் நடைபெற்றதுடன் சம்பவத்தில் பல டயன் ஈரானிய கடற்படை வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பின்னர் IRIS பூஷர் என்ற மற்றொரு ஈரானிய கடற்படை உதவி கப்பல் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார கடல் எல்லைக்குள் சிக்கியிருந்தது. அதிலிருந்து 208 பணியாளர்கள் இலங்கையில் இறக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு வந்துள்ள இந்திய கடற்படை பணியாளர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பது மனிதாபிமான பொறுப்பு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்க வெளிவிவகாரத்துறையின் தொழில் உறுப்பினரும் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தலைவருமான ஜெய்சன் ஹோவல் ஈரானிய கப்பல் பணியாளர்களை உடனடியாக ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐரோப்பிய நாடுகள் இணைந்தால் அவையும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களுக்கு இலக்குகளாக மாறும் என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் மஜித் தக்ராவாஞ்சி எச்சரித்துள்ளார். பிரான்ஸ் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த ஆங்கில பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக ஏதேனும் நாடுகள் தாக்குதல் நடாத்தினால் அவை ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளுக்குரிய இலக்குகளாக மாறும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு சில ஐரோப்பிய நாடுகள் லாஜிஸ்டிக் ஆதரவு வழங்கி வருவதாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த தக்ராவாஞ்சி ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் போரில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்கனவே எச்சரிக்கை வழங்கியுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் குறித்து பேசும்போது கடந்த வாரம் இந்த மோதல் தொடங்குவதற்கு முன்பே அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை வழங்கியதாகவும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதால் அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் ஈரானின் தாக்குதலுக்கான இலக்குகளாக மாறியதாக மஜித் தக்ராவாஞ்சி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமெரிக்கா திடீரென தூதரக பேச்சுவார்த்தைகளை கைவிட்டதாகவும் தாக்குதல்கள் தொடங்குவதற்கு முன்பு ஈரான் நல்ல நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் மார்ச் மாதம் 2 இருந்து அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இது தொடர்பான உண்மையை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை இந்த அரசாங்கம் முழுமையாக செயற்படுத்துகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனாக்கள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அவசரகால சட்டம் அமலாக்கம் நீடிப்பு தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரான் கப்பலை ஜனாதிபதி மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாத்தார். அந்த கப்பலில் இருந்தவர்களை மீட்டார் என்று குறிப்பிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம்.
இலங்கை கடற்பரப்பில் மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இது தொடர்பான உண்மையை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். இந்த உளவு தகவலுக்கு அமைவாகவே ஈரான் கப்பல் மீது தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. மக்கள் விடுதலை முன்னணியினர் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அமெரிக்காவுடன் இணக்கமாகவே செயற்படுகிறார்கள். கடந்த கால ஒப்பந்தங்களை முழுமையாக செயற்படுத்துகிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ராணுவம் தனது புதிய நீண்ட தூர துல்லிய ஏவுகணையான PRSM-ஐ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் முதன்முறையாக உண்மையான போரில் பயன்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் நடைபெறும் பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். அமெரிக்க மத்திய கட்டளை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரலாற்றில் முதல் முறையாக நீண்ட தூர PRSM போரில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது இணைந்த படைகளுக்கு முன்பு இல்லாத அளவிலான ஆழமான தாக்குதல் திறனை வழங்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தளபதி அட்மிரல் ஃபிராட் கூப்பர் வெளியிட்ட காணொலியில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஏவுதளத்திலிருந்து இந்த ஏவுகணையை ஏவுவது காணப்பட்டுள்ளது. இந்த ராணுவ நடவடிக்கை பிப்ரவரி 28, 2026 அன்று தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 4 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற தாக்குதல்களில் சுமார் 2000 ஈரானிய இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்கப்பட்ட இலக்குகளில் ஈரானின் ஏவுகணைகள் தளங்கள், தற்காப்பு அமைப்புகள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளிட்ட முக்கிய ராணுவ அமைப்புகள் அடங்குகின்றன. இந்த நடவடிக்கை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு ராணுவ நடவடிக்கையின் முக்கிய பகுதியாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.